ஒரு நாள் காலை சனி பகவான் தன் குருவான சிவபெருமானிடம் சென்று வணங்கினான். சிவபெருமான் சனிதேவனிடம், என்ன பிரச்சனை, நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். சனிதேவன் சிவபெருமானிடம் சந்திரனை கடந்து செல்ல நினைப்பதாக கூறினார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிவபெருமான் சனிதேவனிடம், அன்புள்ள சனியே, என் மீது இரக்கமாயிருங்கள், தயவு செய்து என் சந்திரனை கடந்து செல்லாதீர்கள் என்றார். சனிதேவ், அரசே, மன்னிக்கவும், ஆனால் என்னால் இந்த நட்சத்திர கூட்டத்தை தவிர்க்க முடியாது. அது என் கடமை. நான் உங்களுக்கு இரக்கம் காட்டினால் எல்லோரும் என்னிடம் இந்த இரக்கத்தை கேட்டு என்னை அவமதிப்பார்கள். எனவே அது சாத்தியமில்லை. மிக குறுகிய காலத்திற்குள் நான் உங்களை பார்க்க போகிறேன். அப்படித்தான் காரியங்கள் நடக்க வேண்டும். நான் உனது சீடனாக இருந்தாலும் இப்போதைக்கு நீ என் அருளை கேட்டாய் என்றார். சனிதேவனின் இந்த வார்த்தையை கேட்ட சிவபெருமான் சனி சொன்னதை செய்வார் என்பதை புரிந்து கொண்ட சிவபெருமான் சனியின் அருள் எவ்வளவு காலம் இருக்கும் என்று சனியிடம் கேட்டார். சனி, எனது சாதை சாத்தியின் காலம் 7.5 ஆண்டுகள். எனவே நான் 7.5 ஆண்டுகள் வரை உங்களுக்கு அருள் புரிவேன் என்றார். ஆனால் சிவன் இதற்கு சம்மதிக்கவில்லை. மீண்டும் சனி, சரி, நான் உன்னுடன் 5 வருடங்கள் அல்லது குறைந்தது 2.5 வருடமாவது வசிக்கிறேன் என்றான். ஆனால் சிவன் 2.5 ஆண்டுகள் அல்லது 7.5 மாதங்கள் அல்லது 7 நாட்கள் கூட தயாராக இல்லை. அப்போது சனிதேவ் தன் சீடனாக தன்னிடம் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்வது மிக அதிகம் என்று நினைத்தான். ஏனென்றால் குரு ஒரு தாயை போன்றவர், எப்போதும் இரக்கமுள்ளவர், எப்போதும் வழிபாட்டிற்கு தகுதியானவர். எனவே சனி அவரது பாதங்களை வணங்கி பணிவான குரலில், நான் ஆண்டவரே, உம்மில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே நீங்கள் விரும்பும் எந்த வரத்தையும் கேளுங்கள். சிவபெருமான் சனிதேவனிடம், சனி, நீ என் மீது திருப்தி அடைந்தால் நீ என் உடலில் நுழையவே கூடாது என்று எனக்கு இந்த வரத்தை வழங்கு என்றார். சனிதேவ் தன் குருவிடம், நான் உன்னை காப்பாற்றினால் உலகில் யாரும் என்னை மதிக்க மாட்டார்கள். இன்னும் நான் இந்த வரத்தை உங்களுக்கு தருவேன். நான் 7.5 பிரகர், அதாவது 22.5 மணி நேரம் மட்டுமே உங்கள் சந்திர ராசியில் இருப்பேன். சிவபெருமான் கூறினார், இல்லை, நீங்கள் என் சந்திர ராசியில் 1 மற்றும் 1/4 பிரகர் என்றால் 3 மணி நேரம் 45 நிமிடங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த குறுகிய காலத்திற்குள் சனிதேவன் எதையும் செய்ய மாட்டார் என்று சிவபெருமான் நினைத்தார். எனவே இந்த 3 மணி நேரம் 45 நிமிடங்களுக்குள் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை எனது குருவிடம் காட்டுவேன் என்று சனிதேவ் முடிவு செய்தார். சிவபெருமானுக்கு சனிதேவர் திறன் மற்றும் திறன்கள் பற்றி தெரியாமல் இருக்கலாம். எனவே சனிதேவரின் பார்வைக்கு நேரம் வந்ததும் சிவபெருமான் தனது ஞானத்தில் காலம் கடந்து கருணை காலம் முடிந்துவிடும் என்று எண்ணி கங்கை நதிக்கு நீராடச் சென்றார். சனிதேவ் தர்பூசணி வியாபாரியின் வடிவத்தை எடுத்து வழியில் தனது குருவை சந்தித்தார். அவருடைய நிழல் அவர் மீது விழுந்ததால் அவரது உடலும் மனமும் மாறியது. சனிதேவ் அவருக்கு 2 தர்பூசணிகளை காட்டினார். தர்பூசணி ஒன்று சிறியது மற்றும் ஒன்று பெரியது. மேலும் அவை எவ்வளவு நல்லவை என்பதை அவற்றில் ஒரு சிறிய பகுதியை வெட்டுவதன் மூலம் அவருக்கு காட்டியது. சிவபெருமான் அந்த சாறு நிறைந்த தர்பூசணிகளை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தர்பூசணி விற்பவர் வடிவில் இருந்த சனிதேவனிடம் அவற்றை வாங்கினார். அவற்றை ஒரு பையில் வைத்துக் கொண்டு ஆற்றை நோக்கி சென்றார். சிவபெருமான் நீராடிவிட்டு கங்கையின் நீரை தனது பானையில் நிரப்பி தர்பூசணி பையை எடுத்துக்கொண்டு நகரத்தை நோக்கி சென்றார். இந்த நாளின் முந்தைய நாள் அந்த நகரத்தின் அரசர் மற்றும் பிரதமரின் மகன் இருவரும் வேட்டையாடச் சென்றனர். சனிதேவனின் அருளால் காட்டில் வழி தவறுகிறார்கள். அரசன் தன் மகனை பற்றி கவலைப்பட்டு இளவரசர்களை தேடுவதற்காக காட்டில் உள்ள அவர்களது வீரர்களை அனுப்பினான். தேடுதல் குழுவில் ஒருவர் குரு சிவனிடம் சென்று அவரது பையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். இந்த பையில் தர்பூசணிகள் உள்ளன என்று சிவபெருமான் பதிலளித்தார். மீண்டும் வீரர்கள் கேட்டார்கள், உன் பையில் இருந்து ஏன் ரத்தம் சொட்டுகிறது? நீ ஒரு கொலைகாரனா? வீரர்களின் இந்த வார்த்தையை கேட்டு சிவபெருமான் அதிர்ச்சியடைந்து பையை பார்த்தார். அவர் தனது பையில் இருந்து உண்மையில் ரத்தம் சொட்டுவதை கண்டார். அதற்குள் அந்த வீரர்கள் சிவனின் தோளில் இருந்த பையை எடுத்து திறந்தனர். அதில் 2 துண்டிக்கப்பட்ட தலைகள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அந்த தலைகள் இளவரசர்கள் மற்றும் பிரதம மந்திரிகளின் மகனுடையது. சனிதேவின் பார்வையால் அந்த 2 சிறுவர்களின் தலையில் தர்பூசணி பழம் மாறியது. வீரர்கள் அவரை கயிறுகளால் கட்டி மன்னரின் முன்னால் அழைத்து சென்றனர். அந்த சிறுவர்களின் தலையை
பார்த்த மன்னன் மிகவும் வருத்தம் அடைந்தான். அரசன், இவன் கொலைகாரன், எனவே அவனை கொண்டு போய் ஒரு கம்பத்தில் போடுங்கள் என்றார். இளவரசனை கொன்றவனை பார்க்க அரண்மனை மக்கள் அனைவரும் அங்கு வந்து சாது மீது கற்களை வீசத் தொடங்கினர். இதையெல்லாம் கண்டு சிவபெருமான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். எனவே படைவீரர்கள் அவரை கம்பத்தில் அமர விரும்பிய போது சிவபெருமான் படைவீரர்களிடம், தயவு செய்து சில நிமிடங்கள் பொறுங்கள், நான் காப்பாற்றப்பட்டால் 10,000 வெள்ளிக்காசுகளை தருகிறேன் என்றார். சனியின் பார்வை விரைவில் முடிவடையும் என்பதை சிவபெருமான் அறிந்தார். இதற்கு ராணுவ வீரர்கள் சம்மதம் தெரிவித்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு சனிதேவ் பார்வை காலாவதியானது. பார்வை முடிந்ததும் இளவரசரும் பிரதமரின் மகனும் அரண்மனைக்குள் நுழைந்தனர். அவர்கள் உயிருடன் இருப்பதை பார்த்த அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். உடனே மன்னன் படைவீரர்களுக்கு தூது அனுப்பினான். மன்னனின் பிள்ளைகள் பத்திரமாக உயிருடன் திரும்பி வந்ததால் அவர்களை பணயம் வைக்க வேண்டாம் என்று. இந்த செய்தி கேட்ட பிறகு சிவபெருமான் படைவீரர்களால் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். மன்னர் மிகவும் வருத்தமடைந்தார். மேலும் சிவனிடம் மன்னிப்பு கேட்டார். சிவபெருமான், அரசே, கவலைப்படாதே, நீ குற்றமற்றவன். உனக்கும் எனக்கும் என்ன நடந்தாலும் அது சனியின் மாயை. மன்னருக்கும் சிவனுக்கும் இடையிலான விவாதத்திற்கு பிறகு ராஜா சிவபெருமானின் பையை பார்க்க விரும்பினார். பையில் 2 தர்பூசணிகளை கண்டார். அவர் சாதுவுக்கு மனம் கமலும் குளியலுக்கு ஏற்பாடு செய்து ஆசனம் மீது அமர்ந்து அவரை வணங்கி சுவையான உணவை ஊட்டினார். மன்னன் அவனுக்கு புதிய ஆடைகளை கொடுத்து அவனுடைய பையில் வெள்ளிக்காசுகளை நிரப்பினான். சிவபெருமான் அரண்மனையை விட்டு வெளியேறினார். வழியில் சிவன் மரண தண்டனை செய்பவரை சந்தித்தார். சிவன் அனைத்து நாணயங்களையும் கொடுத்தார். அதன் பிறகு சனிதேவ் சிவனை சந்தித்தார். சனிதேவ், என்னுடைய பார்வையின் அனுபவம் என்ன என்று கேட்டான். சிவபெருமான் கூறினார், சனி, நீங்கள் பெரியவர். 3 மணி நேரம் 45 நிமிட பார்வை மட்டுமே என் எலும்புகளை உடைத்தது. நீங்கள் 7 மற்றும் அரை ஆண்டுகள் என்னுடன் இருந்திருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் மிகவும் பயங்கரமான கிரகம் என்பதை இன்று நான் ஒப்புக்கொள்கிறேன். இதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இன்று நீ எனக்கு சத்தியம் செய்தாய், இனிமேல் இப்படி யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டாய். சனிதேவ், அரசே, அதற்காக நான் வருந்துகிறேன். ஆனால் எனது சக்தியை உங்களுக்கு காட்ட விரும்பினேன். இப்போது தயவு செய்து இந்த குழந்தையை மன்னித்து விடு. இனிமேல் நான் உன்னை இப்படி புண்படுத்த மாட்டேன் என்று உறுதியளித்தான். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சிவபெருமானை வணங்கிவிட்டு சனிதேவ் மீண்டும் தனது சனிலோகத்திற்கு சென்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.